அதாவதுங்க இதுல அடிப்படையிலேயே நீங்க பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல மைக்ரேஷன் இஷ்யூ இருக்கு. அப்போ மைக்ரேஷன் ஆகி லட்சக்கணக்கான பேர் வெளி மாநிலங்கள்ல வேலை பார்க்குறாங்க. இந்த மைக்ரேட் ஆனவங்க சொந்த ஊர்ல ஓட்டு வச்சிருப்பாங்க. போன ஊர்லயும் ஒரு ஓட்டு கிரியேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரி தான் மாநில ஓட்டு வங்கிக்கு பொறுப்பாளராக இருக்காரு. 2 மாநிலத்துக்கும் இடையில இருக்கிற எலக்டோரல் ரோலை கம்பேர் பண்றதுக்கு நம்மகிட்ட சிஸ்டமே இல்லை. பீகார்ல ஒருத்தர் ஓட்டு வச்சிருக்காருங்க, அவரே தமிழ்நாட்டிலையும் ஓட்டு வச்சிருக்காருன்னு வச்சுக்குவோம் வாதத்துக்கு. தமிழ்நாட்டு எலக்டோரல் ரோலையும் பீகார் எலக்டோரல் ரோலையும் கம்பேர் பண்றதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? சிஸ்டம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்போ வீடு வீடா போய் எனுமரேட் பண்ற ஒரே சிஸ்டம் தான் இருக்கு. அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? இப்போ வந்து பீகார்ல இருக்கிற கடைநிலை ஊழியர்கள் வீட்டுக்கே போகாம ஃபார்ம் வந்து அவங்களே ஃபில்அப் பண்ணி அவங்களே ஒரு கையெழுத்தை போட்டு அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற நெருக்குதல், நீ எத்தனாம் தேதிக்குள்ள கொடுத்தா ஆகணும்னு கீழ்நிலை அதிகாரிகள் நெருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? கட்சியில மெம்பர்ஷிப் சேர்க்கிற மாதிரி தான் எல்லார் பேர்லயும் வந்து அவன் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கான். ஃபுல்லா நாங்க 85% முடிச்சிட்டோம், 95% முடிச்சிட்டோம்னு சதவீத கணக்கு சொல்றான். அப்போ இது எல்லாமே தவறா தான் முடியும். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருச்சு. என் மாசா நீங்க வந்து வாக்காளர்களை ஒட்டுமொத்தமா நீங்க விட்டீங்கன்னா நாங்க தலையிடுவோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்தமா விடத்தான் போறாங்க. ஏன்னா இவ்வளவு குழப்பம் இருக்கு. பிஜேபிக்கு பின்னடைவு. இந்த பின்னடைவை சரி செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஆபரேஷன் சிந்தூரை பயன்படுத்துது பிஜேபி. டைமிங் பார்லிமெண்ட்ல இந்த சப்ஜெக்ட் கரெக்டான டைமிங் அவங்களுக்கு கை கோர்த்திருக்கு அப்படிங்கறது. அதெல்லாம் அது யோசிச்சுதாங்க இது பார்லிமெண்ட் விவாதத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகே. பட் ஆனா எலெக்ஷன் டைம் இன்னும் 3 மாசம் இருக்கு சார். அந்த அதுவரை இந்த பரபரப்பு இந்த இது இருக்குமா சார்? அந்த மித்து இருக்குமா? பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல அது இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. தமிழ்நாட்டுல இருக்காது.